ஈரோட்ல இருக்கிற ஈசா நாற்று பண்ணைக்கு தாங்க வந்திருக்கிறோம். முன்னாடி பாருங்க, முன்னாடியே என்ட்ரன்ஸ் இதுதான். கூட ஒரு விவசாயிக்கு தான் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2500 கண்ணுக்கு மேல ஒரு விவசாயி எடுத்துட்டு இருக்காரு. ஒரே ஃபார்மர். ஆமா, ஒரே ஃபார்மர் தான். முழுக்க முழுக்க மரங்களே வச்சு அதுல விவசாயம் பண்றதுக்கான மிளகு, ஜாதிக்காய், அவகடா, லவங்கப்பட்டை, கிராம்பு, இது இந்த மாதிரியான ஸ்பைசஸும் நாம ஈஷா நாற்று பண்ணையில விநியோகம் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மாவட்டங்களிலுமே நம்ம களப்பணியாளர்கள் இயங்கிட்டு இருக்கோம். அவங்களோட தொடர்பு எண்களை நாங்க கொடுத்துருக்கோம். டிம்பர் மரங்கள்னு எடுத்துட்டீங்கன்னா தேக்கு, சந்தனம், செம்மரம், மகோகனி, கருமருது, மஞ்சள் கடம்பு, மண் வகைகள்ல என்னென்ன மாதிரியான மரங்கள் வளர்றதுக்கான வாய்ப்பு நல்லா வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நாங்க பல மரங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறுநெல்லி, சிறுநெல்லி, பெருநெல்லி, கொய்யா, மாதுளை, விளாம்பழம், பலா, விவசாயிகளோட தோட்டத்துக்கே போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஆலோசனையும் கொடுத்து மரங்களை எப்படி வைக்கணும், என்ன மாதிரியான மண்ணுக்கு என்ன தேர்வு செய்யணும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா, சந்தோஷமா, வேற லெவல்ல சூப்பரா இருப்பீங்க தெரியும். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நர்சரிக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஆல்ரெடி இந்த நர்சரிக்கு நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த நர்சரியில ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். திருப்பி எதுக்குடா இந்த நர்சரிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பீங்க. இதுல நிறைய சேஞ்சஸ், புதிய மரச்செடிகள், பழச்செடிகள், அது மட்டும் இல்லைங்க, ஸ்பைசிஸ் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்னென்ன ஸ்பைசிஸ் கொண்டு வந்திருக்காங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ண சொல்ல போறேன். இந்த நர்சரியில மட்டும் தான் உங்களுக்கு ஸ்பைசிஸ் கிடைக்குமா, இல்ல தமிழ்நாட்டுல மற்ற நர்சரியில உங்களுக்கு ஸ்பைசிஸ் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலுமே பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. நீங்க எந்த மாவட்டத்துல இருந்தாலும் உங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். அங்க நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதோட ஃபீல்டு ஸ்டாஃப் டைரக்டா உங்க ஃபீல்டுக்கே உங்களுக்கு தேவையான மரக்கன்றுகள், மரம் எப்படி நடணும் அப்படி நிறைய சஜஷன் எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, நம்ம ஈரோட்ல இருக்கிற ஈசா நாற்று பண்ணைக்கு தாங்க வந்திருக்கிறோம். முன்னாடி பாருங்க, முன்னாடியே என்ட்ரன்ஸ் இதுதான். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம சின்னதா ஒரு பெரிய ரோடு. இது எதுனா பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் போற லைன்ன்றது கட்டாயி உள்ள வருங்க. செட்டிப்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குங்க. செட்டிப்பாளையத்துலதான் இவங்களோட நர்சரி இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா நர்சரிக்கு போற வழிங்க. இங்க இருந்து கரெக்டா ஒரு 50 அடி முன்னாடி போனோம்னா உள்ள நர்சரி ஃபார்ம் உள்ள சூப்பரா வேற லெவல்ல வச்சிருக்காங்க. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்துருந்தேன், ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேங்க. அப்பயே பாத்தீங்கன்னா நிறைய செடிகள்லாம் இருந்துச்சு. எந்த அளவுக்கு செடிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். காட்டுறவங்களுக்கு போயிட்டு உள்ளதான் போயிட்டு இருக்கிறேன். வேற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்ப நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நான் எப்படின்னா முன்னாடி பழச்செடிகள், மரச்செடிகள், பூச்செடிகள் இந்த மாதிரி தான் இருந்தது. இப்ப ஸ்பைசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நிறைய விவசாயிகளுக்கு, நிறைய ஃபார்மருக்குலாம் பாத்தீங்கன்னா சமவெளியில ஸ்பைசிஸ் வருமாங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு பாத்தீங்கன்னா அது வருமா வராதான்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம்லாம் இருந்துச்சு. சமவெளியில ஸ்பைசிஸ் சாத்தியங்க. நிறைய விவசாயிகள் இந்த சமவெளியில இந்த ஸ்பைசிஸ்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. மக்களே இப்ப அப்படியே நம்ம நர்சரியில உள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. பேசிட்டே அப்படியே உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. இங்க நிறைய பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனா வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம முன்னாடி சேனல்ல நான் போட்டிருப்பேன். தேக்கு, மலவேம்பு, ஈட்டி, வேங்க, சந்தன மரம், செம்மரம், இந்த மாதிரி நிறைய மரச்செடிகள், பக்கம் டிம்பர் மரங்கள் நிறைய வச்சிருப்பாங்க. பழச்செடிகள், பூச்செடிகள் சொல்லிட்டு ஏகப்பட்டது நிறைய வச்சிருப்பாங்க. ஃபுல்லா பாருங்க, இவ்வளவு பெரிய நர்சரி கிட்டத்தட்ட 2,000 மேற்பட்ட மரக்கன்றுகள், பழக்கன்றுகள் நிறைய வச்சிருக்காங்க பாருங்க. மக்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நர்சரியில ஃபார்ம் சூப்பர்வைசர் இருப்பாங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இந்த நர்சரி பத்தி நிறைய டீடைல்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செடியும் என்ன ரேட்டு கொடுக்குறாங்க, எப்படி பராமரிக்கணும், என்ன ஸ்பேசிங்ல நடணும், எப்படி தண்ணி விடணும், நோய் வந்தா எப்படி கட்டுப்படுத்துறது, அது மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம போயிட்டு பாருங்க. ஆனா இந்த வீடியோ புதுசா ஏதாவது அப்டேட் ஆயிருக்கு, அந்த மாதிரி டீடைல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நர்சரி சூப்பர்வைசர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட மேலும் ஏதாவது புது செடிகள் வந்திருக்குது, ஸ்பைசிஸ்ல எந்த மாதிரியான செடிகள் வந்திருக்குதுன்னு அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம், என்னோட பேர் பொதிகை செல்வன். நான் ஈரோடு மாவட்டத்தோட ஈஷா காவேரி கூக்குரல் கள ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். நாம இப்ப இருக்கிற இடம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஈரோடு ஈஷா நர்சரி. நம்ம ஈஷா நர்சரி பாத்தீங்கன்னா காவேரி கூக்குரல் அப்படிங்கிற நம்ம ப்ராஜெக்ட் கீழே, ஈஷாவோட ப்ராஜெக்ட் கீழே தமிழ்நாடு ஃபுல்லாமே எல்லா மாவட்டங்களிலுமே நம்ம ஈஷா நர்சரி இருக்கு. நம்ம ஈஷா நர்சரி மூலியமா விவசாயிகளுக்கு வெறுமனே மரக்கன்றுகள் மட்டுமே நாம கொடுக்காம மண்ணுக்கேற்ற மரங்களையும் விவசாயிகளுக்கு தேர்வு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே எல்லா மாவட்டங்களிலுமே நம்ம களப்பணியாளர்களும் இயங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2 to 3 களப்பணியாளர்கள் நம்ம ஈஷா காவிரி கூக்குரல் கீழே இயங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஈஷா நர்சரியில பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா வகையான மரக்கன்றுகளுமே இருக்கு. நம்ம ஈஷா நர்சரியில விவசாயிகளுக்கு மானிய விலையில மரக்கன்றுகளை கொடுத்துட்டு இருக்கோம். அது விவசாயிகளுக்கு பயனுள்ள டிம்பர் மரக்கன்றுகள் எல்லாமே
வெறுமனே 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம நிழல் மரக்கன்றுகள், பல மரக்கன்றுகள் இது எல்லாமே 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டுமே கொடுக்காம நம்ம தென்னைக்கு ஊடுபயிராகவும், அது மட்டும் இல்லாத டிம்பர் மரங்களுக்குள்ள ஊடுபயிராகவும் ஸ்பைசிஸ், அதாவது மிளகு, ஜாதிக்காய், அவகேடா, லவங்கப்பட்டை, கிராம்பு, இந்த மாதிரியான ஸ்பைசஸும் நாம வந்து ஈஷா நாற்றுப்பண்ணையில விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம வந்து பல்கா மட்டும் கொடுக்கறது இல்ல, 5-10 செடி வேணும்னாலும் விவசாயிகள், அது மட்டும் இல்லாத சின்ன சின்ன ஏரியா வச்சிருக்கவங்களும் வந்து மரம் எடுத்துட்டு போய் பயன்பட்டு இருக்கிறாங்க. ஈஷா நர்சரிஸ்ல ஒவ்வொரு நர்சரிஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நம்ம களப்பணியாளர்களோட நம்பர்ஸ் வந்து எல்லா நர்சரிஸ்லயுமே நாங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்துல வந்து வச்சிருக்கோம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மாவட்டங்களிலுமே நம்ம களப்பணியாளர்கள் இயங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2-3 களப்பணியாளர்கள் இருக்காங்க. அவங்களோட தொடர்பு எண்களை வந்து நாங்க வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம வந்து பார்த்துட்டோம்னா மரங்களை வந்து எப்படி நடவு செய்யறது அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வா மண்ணுக்கேற்ற மரங்களை தேர்வு செய்யறதுக்காக என்னென்ன மண் வகைகள் இருக்கு, அந்த மண் வகைகள்ல என்னென்ன மாதிரியான மரங்கள் வளர்றதுக்கான வாய்ப்பு, நல்லா வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நாங்க வந்து போட்டிருக்கோம். என்னென்ன மண் வகை இருக்கு, அந்த மண் வகையோட இயல்பு என்ன, அந்த இயல்புக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மரங்கள் வந்து நல்லா வளர்ந்து நமக்கு பயனுள்ளதா இருக்குங்கிறதுக்காக விவசாயிகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம வந்து ஒரு ஃபிளக்ஸ் ஒன்று வச்சிருக்கோம். ஈரோடு நர்சரியில வந்து மரச்செடிகள், பழச்செடிகள்லாம் நிறைய சொல்லியிருந்தீங்க, என்ன ரேட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இப்ப மரச்செடிகள் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க, நம்ம கிட்ட என்னென்ன மரங்கள் இருக்குன்னு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நம்ம நர்சரிஸ்ல நம்ம ஈஷா நர்சரியில இருக்கக்கூடிய மர வெரைட்டின்னு பார்த்துட்டீங்கன்னா டிம்பர் மரங்கள் நாங்க பெரும்பான்மையா கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா பல மரங்கள் இருக்கு, நிழல் மரங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஸ்பைசிஸ், இந்த ஜாதிக்காய், அவகோடா, மிளகு, லவங்கப்பட்டை, கிராம்பு, இந்த மாதிரியான இதுவும் இருக்கு. இது வந்து டிம்பர் மரங்கள்னு எடுத்துட்டீங்கன்னா தேக்கு, சந்தனம், செம்மரம், மகோகனி, கருமருது, மஞ்சள் கடம்பு, மலைவேம்பு, இந்த மாதிரியான டிம்பர் மரங்கள் வந்து நம்மள்ட்ட வந்து பெரும்பான்மையா நம்மகிட்ட அதிகமா விவசாயிகளுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டுமே இல்லாம பல மரங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறுநெல்லி, சிறுநெல்லி, பெருநெல்லி, கொய்யா, மாதுளை, விளாம்பழம், பலா, இந்த மாதிரியான பழங்களும் இப்ப நம்ம மரங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மள்ட்ட ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற எல்லா மரங்களுமே ஹைபிரிட் மரங்கள் எதுவுமே கிடையாது. முழுக்க எல்லாமே நாட்டு வகையான மரங்கள் மட்டும்தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நாட்டு மரங்கள் மட்டும்தான் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப நீண்ட நாள் இருந்து நமக்கு வந்து பலன் தரக்கூடியதா இருக்கும். காய்க்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் 2 வருஷம் முன்ன பின்ன ஆனாலுமே காப்புங்கிறது நமக்கு வந்து ஆயில் முழுக்க ரொம்ப வருஷத்துக்கு நாட்டு மரங்கள்ட்ட நமக்கு கிடைக்கிறதா இருக்குங்க. வளர்ச்சி தாங்கி வரும், நல்ல வறட்சியும் தாங்கிக்கும். நமக்கு வந்து லைஃப் வந்து நமக்கு ரொம்ப நாள் கொடுக்கும். இன்னொன்னு இது வந்து கொடுக்கக்கூடிய பழங்கள் வந்து நல்ல சத்தான பழங்களாகவும் நமக்கு கிடைக்கும், குவாலிட்டியா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற பூ மரங்கள் பத்தி சொல்லுங்கண்ணா. நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா பூ செடிகள் நாங்க வந்து வீட்டுல அந்த மாதிரி இல்ல, நம்மள்ட்ட வந்து எல்லாமே மர வகைகள் வகையா தான் இருக்கு. நம்ம பூ மரங்கள் எடுத்துட்டீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்கு. லெகஸ்டோமியா, தங்கரளி, இந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்கு. அந்த பெரும்பான்மையா வெரைட்டிஸ் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு. நிழல் மரங்கள் என்னென்ன இருக்கு? நிழல் மரங்கள்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மள்ட்ட தண்ணீர்காய் இருக்கு, அப்புறம் வந்து இயல் வாகை இருக்கு. இந்த மாதிரியான மரங்கள் நிறையவே நிழல் மரங்கள் நம்மகிட்ட இருக்கு. ஓகே, நம்ம காலேஜ், ஸ்கூலு, அப்புறமேட்டு வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதுனா அதிகமா எதனா ரெக்கமெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி? ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொது இடங்கள்லயோ, காலேஜ், ஸ்கூல்ல இந்த மாதிரி வைக்கிற இடத்துல நிழல் மரங்களும் பூ மரங்களும் போய்க்கிறது நமக்கு வந்து சரியானதா இருக்கும். ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரியான மரங்கள் வந்து சீக்கிரமா டக்குன்னு growth ஆயிக்கும். இன்னொன்னு இதோட வாதுகள் வந்து நல்லா பரப்பி வர்றதுனால நமக்கு நல்லா கீழே நிழல் கொடுக்கக்கூடிய. வீடியோ எடுத்துட்டு இருக்கப்பே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு ஆட்டோல வந்து பாருங்க, முன்னாடியே நமக்கு தெரியும். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 செடிக்கு மேல பக்கமா ஏத்துவாங்க. இது எப்படி நம்ம ஃபார்மர் இவ்வளவு செடி வாங்குறாங்களா, இல்ல வெளியே எங்கேயாவது நர்சரி கொண்டு போறீங்களா? இல்லன்னா இது வந்து நம்ம ஈரோடு மாவட்டத்துல இருக்க விவசாயிகளுக்காகத்தான் நம்ம ஏற்றிட்டு இருக்கிறோம். நம்ம ஈரோடு மாவட்டத்துல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா போன வருஷமா நம்ம வந்து 3,40,000 மரக்கன்றுகள் வந்து விநியோகம் பண்ணியிருக்கோம். இதுல வந்து சர்வே வந்து ஒவ்வொரு ஃபார்மரோட தோட்டத்திலயுமே 70% நாற்று வந்து சர்வேவா இருக்கு நம்மள்கிட்ட. அதனால நம்ம வந்து ஒரு விவசாயிகளோட தோட்டத்துக்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனையும் கொடுத்து மரங்களை எப்படி வைக்கணும், என்ன மாதிரியான மண்ணுக்கு என்ன தேர்வு செய்யணும், அதை எப்படி நடவு செய்யணும்,
எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நம்ம கூட இருந்து கைட் பண்றதுனால விவசாயிகள் வந்து நம்மகிட்ட வந்து பெருவாரியா வந்து மரங்கள் வைக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. மரப்பயிர் விவசாயத்துக்குள்ள நிறைய விவசாயிகள் வரதுக்கு நிறைய விருப்பப்பட்டு நிறைய மரம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒரு விவசாயிக்கு தான் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2500 கண்ணுக்கு மேல ஒரு விவசாயி எடுத்துட்டு இருக்காரு. ஒரே ஃபார்மர் தான். முழுக்க முழுக்க மரங்களே வச்சு அதுல வந்து விவசாயம் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணி நிறைய வெரைட்டிஸ் மர செடிகள் நிறைய இருக்க மாட்டேங்குது. ஆனா ஆமாங்கண்ணா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேக்கு ஏத்துறாங்க, மலைவீம்பு, மகோகனி, இந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே கலந்து ஏத்துறாங்க. அவர் வந்து ஏன்னா நம்ம வந்து மரங்கள் வைக்கிறப்போ ஒற்றை மர சாகுபடிக்கு போகக்கூடாது. கலப்பு மர சாகுபடி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு நுண்ணுயிர் பெருக்கத்தை மண்ணில் வந்து நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்தும். உங்களுக்கு அதுதான் மெயினா உங்களுக்கு நுண்ணுயிர் பெருக்கங்கிறது மண்ணில் வந்து இந்த பல்லுயிர் பெருக்கம் அதிகமாகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பழமர பயிரிடுறதுனால மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, ஓகே. நம்ம ஈஷா காவேரி கூக்குரலோட களப்பணியாளர்கள் வந்து தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்கள்லயுமே ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 2 to 3 பேர் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா விவசாயி வந்து நம்மளோட தோட்டத்துல மரம் வைக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டாங்கன்னா இவங்க வந்து அவங்க தோட்டத்துக்கு நேரடியாவே போய் அவங்களோட மண்ணு தண்ணியில டிடிஎஸ் லெவல் எவ்வளவு இருக்கு, அப்புறம் அவங்களால தண்ணி வந்து செடிக்கு எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி கொடுக்க முடியும், இதெல்லாம் அவங்களோட சூழ்நிலை எல்லாமே பார்த்துட்டு மண்ணுக்கேற்ற மரங்களை விவசாயிக்கு தேர்வு செஞ்சு கொடுக்குறாங்க. தேர்வு செஞ்சு கொடுத்துட்டு அவர் வந்து எவ்வளவு இடைவெளியில குழி எடுத்து மரங்களை நடவு பண்ணணும், அதுக்கப்புறம் குழி எடுத்து செடியை எப்படி உள்ள வச்சு அதை வந்து நடவு பண்ணணும், நடவு பண்ணும்போது அதுக்கான இடுபொருள்கள் என்னென்ன கொடுக்கும், இயற்கை இடுபொருள்கள் என்னென்ன கொடுக்குற மாதிரி இருக்கும். இது மட்டுமே இல்லாம நடவு செஞ்சதுக்கு அப்புறமே பயிருக்கு ஏதாவது பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ ஏதாவது ஏற்பட்டா மரங்களுக்கு ஏற்பட்டா திருப்பி இவங்க நேரடியாவே போய் அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன, இயற்கை முறையில அதை எப்படி நம்ம அதுக்கான தீர்வு அடையலாம் அப்படிங்கிறத கூட இருந்து விற்பனை வாய்ப்பு வரைக்கும் நம்ம ஸ்டாஃப் கூட இருந்து அவங்களுக்கு வந்து விவசாயிக்கு ஒரு உறுதுணையா இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டு தர அளவுக்கு நம்ம காவேரி கூக்குரல் மூலியமா நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களை கான்டாக்ட் பண்ணவே போது நீங்களே ஃபீல்டுக்கு வந்து எல்லாருமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாங்க. அது மட்டும் இல்லாம விவசாயிகள் மரங்கள் வச்சு ஒரு 3 to 4 வருஷம் கழிச்சு நம்ம வந்து அதுக்குள்ள ஊடு பயிரா பண்றதுக்காக மிளகு கொடுக்குறோம், ஜாதிக்காய் கொடுக்குறோம், அவகடா இருக்கு, அது போக லவங்கப்பட்டை இருக்கு, அது போக சர்வசோனின்னு சொல்லக்கூடிய பிரியாணி இலை அதுவும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நாங்க மரங்களுக்குள்ள வெறும் மரம் மட்டும் வைக்காதீங்க, மரங்களுக்குள்ள ஊடு பயிரா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அடிஷனல் இன்கம்மா ஏதாவது ஒரு இன்கம் கிடைச்சிட்டு இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்துக்குள்ள கூட இந்த நம்ம ஸ்பைசிஸை வச்சு நம்ம அதை வந்து இன்கம் பார்க்கலாம். இந்த டிம்பர் மரங்கள்லயும் மிளகு இந்த மாதிரியான விஷயங்களையும் வச்சு நம்ம இதுல இன்கம் பார்க்கலாம். அதை நாம எப்படி நடவு பண்ணணும், அதை நம்ம எப்படி முதல்ல அதுக்குண்டான சூழ்நிலையை உருவாக்கணும், எல்லாமே நம்ம களப்பணியாளர்கள் நேரடியாக விவசாயிகள் தோட்டத்துக்கே போய் விவசாயியோட தேவையை அறிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நாங்க மரங்களை வந்து விவசாய தோட்டத்தில் நடவு செய்ய வச்சு அதுல இருந்து வருமானம் எடுக்கிறதுக்காக விவசாயிகளோட ஒன்னான்னு பண்ணிட்டு இருக்கோம். காவேரி கூக்குரல் சார்பா பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க, ஓகே. மக்களே, நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மரச்செடிகள், பழச்செடிகள், நெல் மரங்கள், பூச்செடிகள் வந்து எப்படி பராமரிக்கணும், எப்படி நடவு பண்ணணும், எப்படி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றணும், நோய் வந்துச்சுன்னா எப்படி கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம பாத்தீங்கன்னா பின் பண்ற கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்றவங்களுக்கு இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு பாருங்க. அடுத்ததான் நம்மளுக்கு மேஜரே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசிஸ் தாங்க. சமவெளியில ஸ்பைசிஸ் சாகுபடி வந்து கண்டிப்பா சாத்தியிருந்தாங்க. நிறைய விவசாயிகள் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா புதிய அப்டேட்டா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஈசா நாட்டுப்புள்ளையில வந்து மரச்செடிகள், பழச்செடிகள், பூச்செடிகள் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. இப்ப புதுசா வந்து ஸ்பைசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்னென்ன ஸ்பைசிஸ் வந்து இந்த நம்ம ஈரோடு நர்சரியில இருக்கு, அது மட்டும் இல்லாம அது எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்சரி சூப்பர்டென்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்டே நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மளோட ஈஷா காவேரி கூக்குரல் மூலியமா சமவெளியில நறுமண பயிர்கள் சாத்தியம் அப்படிங்கறத தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்மளோட விவசாயிகள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்ப அதுல நறுமண பயிர்கள்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஜாதிக்காய், அவகடா, மிளகு, லவங்கப்பட்டை, ஆல் ஸ்பைசிஸ் சொல்லக்கூடிய நமக்கு அந்த பிரியாணி இலை, இது எல்லாமே சமவெளியில கட்டாயம் நல்லாவே வருது. ஏன்னா அதுக்கு உண்டான ஒரு சூழலை உருவாக்கி நாம அந்த மரங்களை நடவு செய்யும் போது நமக்கு வந்து பலன் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பலன் நல்லாவே கிடைக்குது. அதுக்கு தேவை உங்களுக்கு ஒரு மைக்ரோ கிளைமேட்டை உருவாக்கி வைக்கிறது மட்டும்தான். இதை நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா மரங்கள் வச்சு அதுக்குள்ளேயே நாம இதை வந்து ஊடுபயிரா கொண்டு வரலாம். 2வது தென்னை மரங்களுக்குள்ளேயே நாம இதை ஒரு ஊடுபயிரா கொண்டு வரலாம். இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா அதுல வந்து ஜாதிக்காய்
இந்த ஜாதிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மள்கிட்ட இதுல இருக்கிறது எல்லாமே நாட்டு வெரைட்டிகள் மட்டும்தான். இப்போ ஏன்னா இதுல இருக்கிற நாட்டு வெரைட்டிகள் நீங்க ஜாதிக்காயெல்லாம் வச்சுட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் இதுல வந்து நீங்க வந்து பட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கிற அடிமரம் நாட்டு மரமா இருக்கும், மேல உங்களுக்கு வந்து காய் வந்து நீங்க வந்து மித்த ஹைபிரிட் மாதிரி ஒட்டு கட்டி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நல்லாவே காய்ப்பு இருக்கும். கீழே பேஸ் நாட்டு மரமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து காய்ப்பு திறன் நல்லாவே இருக்கும். நீங்க ஒட்டு கட்டலினாலும் பரவாயில்ல, நாட்டு மரங்கள் வச்சீங்கன்னா இங்க ஈரோட்டுல விவசாயி நாட்டு மரங்களை வச்சு நல்லாவே ஈல்டு எடுத்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு இன்னும் காய்க்கிறதுக்கு ஒரு 1 வருஷம் 2 வருஷம் முன்ன பின்ன ஆகுமோ தவிர உங்களுக்கு வந்து லாங் லைஃப் ஈல்டு வரக்கூடியது நாட்டு மரங்களை வச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு உங்களுக்கு ஈல்டு வருமானம் கிடைக்கும். இந்த ஜாதிக்காய் இதையெல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கிளைமேட் மட்டும் இருந்தா போதும். அது மரங்களுக்குள்ள நீங்க பொதுவா நம்ம வந்து ஒரு தென்னை மர தோப்புக்குள்ளேயோ இல்ல மரங்கள் இருக்கிற ஒரு தோட்டத்துக்குள்ளேயோ நம்ம இருக்கிறதுக்கும் வெளியே வந்து நம்ம எம்டி லேண்ட்ல நிக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு 3 டிகிரி 4 டிகிரி வெயிலோட தாக்கம் வந்து கம்மியா தெரியும். ஸோ அது போதுமானது இது நடவு பண்றதுக்கு. இது நடவு பண்றதுக்கு விவசாயிகள் வந்து மலையில மட்டும்தான் வரும், ஹில் ஸ்டேஷன்ல மட்டும்தான் வரும் அப்படிங்கிற இதை மறந்துட்டு, ஏன்னா இது தமிழ்நாடு ஃபுல்லாமே விவசாயிகள் சாத்தியப்படுத்தி இருக்காங்க. நீங்க இந்த மாதிரியான இதை வந்து நடவு செய்யறப்ப நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, குழி வந்து நம்ம எடுத்து நடவு பண்றப்போ 1.5 அடிக்கு 1.5 அடி குழி எடுக்கணும். நம்ம அதை எடுத்து மண் இழவு வாக்கிடணும். பிறகு வந்து பார்த்துட்டீங்கன்னா வேப்ப புண்ணாக்கு பிளஸ் உங்களுக்கு சாணி குப்பை, அந்த மக்குன எரு, இந்த 2ஐயும் போட்டு மண்ணோட மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் செடி என்ன பண்ணலாம்னா பிளேடு வச்சு இந்த பாக்கெட்டை வந்து கிழிக்கணும். கிழிச்சு உள்ள இருக்க தாய்மண் உடையாத மாதிரி அப்படியே நாம உள்ளுக்குள்ள வச்சு நடவு பண்ணணும். அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா இதுல மிளகு வைக்கும்போது ரொம்ப கவனமா நாம வந்து வைக்க வேண்டியதா இருக்கும். மிளகு வைக்கிறதா இருந்ததுன்னா ஒரு தென்னை மரத்துலயோ இல்ல மற்ற மரங்கள்லயும் மிளகு செடி நீங்க வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா மரத்தை விட்டு ஒரு 1 அடி தள்ளி நீங்க வந்து குழி எடுத்து 1 அடி இல்லை 1.5 அடி தள்ளி குழி எடுத்து நீங்க வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அந்த செடி வைக்கும்போது கட்டாயம் உங்களோட தாய்மண் உடையாம அப்படியே வைக்கணும். ஏன்னா மித்த மரங்களுக்கு வந்து ஆணிவேர் இருக்கும், ஆனா மிளகுக்கு அந்த மாதிரி ஆணிவேர் கிடையாது, அது சல்லிவேர் மட்டும்தான். ஸோ மண் உடஞ்சிருச்சுன்னா மிளகு உயிர் பிடிச்சு வரங்கிறது ரொம்ப சிரமம். அதனால மிளகு வைக்கும்போது மட்டும் ரொம்ப கவனமா வைக்கணும். கட்டாயம் நீங்க ஒவ்வொரு மரம் வைக்கும்போது ஒவ்வொருத்தரும் குழியில வேப்ப முன்னாக்கும் எருவும் போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப காலத்துல வளர்ச்சி வந்து மிக அற்புதமா இருக்கும். உங்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான மரக்கன்றுகள் வாங்கி நடவு செய்யணும், இல்ல இது எப்படி நடவு செய்யணும் அப்படிங்கிற உங்களுக்கான கேள்விகள் இருந்துச்சுன்னா இப்ப ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு நம்பர் போடுவாங்க. அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு வந்து நீங்க நடவு செய்யறதுக்கு உங்க களப்பணியாளர்கள் நேர்லயே வந்து தோட்டத்தை வந்து பாத்துருவாங்க. நம்ம தமிழ்நாடு முழுக்கமே நர்சரிஸ் இருக்கு. இந்த மாவட்டத்திலேயே எந்தெந்த மாவட்டத்தில் நீங்க இருந்தாலும் சரி அந்தந்த மாவட்டத்திலேயே நர்சரி இருக்கு, நீங்க அங்க போய் எடுத்து பயன்பெற்றுக்கலாம். ரொம்ப நன்றி. சரி, ஓகே. மக்களே நீங்க பாருங்க, சுத்திலும் பாருங்க, தெரியுதுங்களா நர்சரி எவ்வளவு செடிகள் வந்து ஏகப்பட்டது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2 லட்சம் 3 லட்சம் மரச்செடிகள் பக்கமா இருக்குங்க. எவ்வளவு பெரிய நர்சரி பாருங்க. நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கப்பே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து விவசாயிகள் ஃபார்ம் நிறைய வராங்க. வந்துட்டு கார்ல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2-3 கார் வந்துச்சு. கார்ல வந்து ஃபுல்லா ஒரு 100-200 செடி வந்து ஏத்திட்டு இருந்தாங்க. இப்ப அடுத்ததா இன்னொரு கார் வந்துருச்சு. அங்க பாருங்க, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட பாத்துட்டு இருக்கு. ஃபீல்டுனா நர்சரிக்குள்ள என்னென்ன செடி இருக்குன்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. பாருங்க வேற மாதிரி இருக்குது. நம்ம அந்த லைன்ல தான் அங்கிருந்து தான் வந்தோம். பக்கத்துலேயே ஆஃபீஸ். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்னதாக ஒரு போர்டு வச்சிருக்காங்க, என்னென்ன செடிகள் மரச்செடிகள் என்னன்னு சொல்லிட்டு, நம்ம நர்சரியில் என்னென்ன செடிகள் சொல்லிட்டு முன்னாடி சாம்பிள் மாதிரி முன்னாடி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பாருங்க வேற மாதிரி சூப்பரா இருக்குது பாருங்க. இந்த இடத்துல முன்னாடி பாத்தீங்கன்னா சாம்பிள் மாதிரி வச்சிருக்காங்க. எல்லா செடிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 மரம் 30 மரம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பாட்டா என்னென்ன செடிகள் இருக்கு, மரச்செடிகள் இருக்கு, பழச்செடிகள் இருக்குன்னு சொல்லி முன்னாடி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க.
மக்களே, இப்ப நம்ம ஈரோடு ஈசா நாற்றுப்பண்ணையில தாங்க இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். நிறைய செடிகள், ஸ்பைசிஸ், நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்போம். இந்த மாதிரி செடிகள் வந்து உங்களுக்கும் வேணும்னா நம்ம வீடியோல ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன். நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு நீங்க கால் பண்ணி அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா ஃபீல்டுக்கு வந்து உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க. பாய் பாய் பாய்.